கருணாநிதி அவர்களுடைய பெயரை கருணாநிதி அப்படின்னு சொன்னதுனால நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களோட இடத்துல இருந்திருந்தா இந்த 3 தவறுகளை நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டேன். முதல் விஷயம், பப்ளிக்குக்கும் மீடியாவுக்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது. அதன் விளைவுகளாக தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கும் சரி, கோவையில் தனியார் கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டதற்கும் சரி, இந்த அரசாங்க வேலையை உடனுக்குடனே தூக்கி கொடுத்தது. ஒரு அரசாங்க வேலை எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத 5 வருஷம் 6 வருஷம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் பார்த்தீங்களா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ஆஸ்பிரண்ட். அந்த ஆஸ்பிரண்ட்டை பிடிச்சி கேட்டால் தான் தெரியும், அந்த ஆஸ்பிரண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்டால் தான் தெரியும். ரெண்டாவது விஷயம், எல்லாத்தையும் சாஃப்டாக டீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது. நேற்று கூட சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை கருணாநிதி அப்படின்னு சொன்னதுனால திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அமளியில் ஈடுபடுறாங்க. அதுக்கு முதல்வர் அவராகவே எழுந்து அந்த மாதிரி கருணாநிதி அப்படின்னு பெயர் சொல்லி அழைத்தது தப்பு தான் அப்படின்னு சாரி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இதே திமுக காரங்களாக இருந்திருந்தா நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு வருத்தம் கூட பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே பதிவு பண்ணாலும் கட்சி சார்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அல்லது இது போல் இது நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு பூசி முழுகிற வேலையை தான் பார்த்துருப்பாங்களே தவிர சாரி மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை நேரடியாக அவங்க வாயிலிருந்து வந்திருக்காது. என்னதான் இது முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒரு பண்பை காட்டினாலும் இந்த இடத்துல அவர் இறங்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு தேவையற்ற விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவர் பெயர் கருணாநிதி தானே, கருணாநிதின்னு அவரே தானே ஆசைப்பட்டு பெயர் மாற்றிக்கிட்டாரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பேர்லேருந்து. அப்போ அவர் கருணாநிதின்னு அழைக்கிறதுல என்ன தப்பு? அப்போ ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு அழைக்கணுமா? ஜெயலலிதா நீங்கள் அழைச்சதே கிடையாதா? இன்னும் சொல்ல போனால் மோசமாக திருமதின்லாம் சேர்த்து நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. சீமானவர்களை சீமான்னு சொல்லக்கூடாதா? செந்தமிழன் சீமான்னு சொன்னால் தான் ஏற்றுக்குவீங்களா? மூணாவது விஷயம், இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, அண்டை மாநிலங்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை சுமூகமாக தீர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறது. அதை ஒரு வகையில் நானே வரவேற்றேன். அவர் கர்நாடகா நேராக போய் காவிரி விவகாரம் குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு அப்படின்ற செய்தி வந்தப்போ நானே அதை வரவேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் கர்நாடக அரசனுடைய நடவடிக்கை அந்த மாதிரி இல்லை. தமிழர்கள் 3 பேரை சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க உத்தரவு விட்டுருக்கணும், உத்தரவு விடலை. அதுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக நேரடியாக கோர்ட்டில் போய் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கணும். என்னோட கருத்துக்களில் எதிர்கருத்துக்கள் அல்லது மாற்று கருத்துக்கள் யாருக்காச்சும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, பேசலாம்.